மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. திமுகவில் தலைவர் யாரா இருக்கா? கடந்த 50 ஆண்டு காலமா இளைஞர் அணி 1980 ஃபார்ம் பண்றாங்க. முதல் இளைஞரணி தலைவர் யார் தெரியுமா? ஐயா ஸ்டாலின். 6250 கோடி ரூபாய் ஒரே நாள் காலையில் வந்து கிரெடிட் ஆகிருக்கு அவனோட ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டில். அந்த மாதிரி ஒரு தவறை வந்து இந்த மாதிரி இலவசங்களை வந்து டிவிக்கு பண்ணுமா? இல்லை இந்த ஒரு வேல்யூ, இவ்வளோ பெரிய ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவிக்கு எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு அதை பண்ணுவார்? எல்லாருக்கும் அரசாங்க வேலை கொடுத்துருவீங்களா? அப்போ எல்லாருக்கும் அரசாங்க வேலை கொடுக்கறது உங்களுக்கு அரசாங்க வேலை வேணுமா? உங்களை கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். இல்லை 15 வருஷமாக கேட்குறேன், உங்களுக்கு அரசாங்க வேலை. அதாவது எனக்கு வேணாம், 15 வருஷமாக கட்சி நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர் வந்து எல்லாருக்கும் அரசாங்க வேலை. அது எவ்வளோ பெரிய ஸ்கேம் தெரியுமா? அப்படியா? நான் உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்லவா? அனைவருக்கும் ஆடு மாடு வைக்கிறது அரசாங்க தொழில்னு சொல்கிறாரு. நம்ம நாட்டில் எத்தனை ரேஷன் கார்டு தமிழ்நாடு வரைக்கும் சொல்லுங்கள். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. வணக்கம் அண்ட் வெல்கம் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் டைம்ஸ் டாக் வித் சிபி நவீன், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். மீண்டும் அவர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இருந்திருக்கும் முக்கிய விருந்தினர் டிவிகே இவென்ட் ஸ்போக்ஸ் பர்சன், மரியாதைக்குரிய நண்பர் திரு ஆனந்த்ஜித் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். ஒரு விஷயம் எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, அட் எனி பாயிண்ட் வந்து டிவிகே மக்களுக்கான ஒரு கட்சியாக தான் இருக்க போது, மக்களுக்கு தான் செயல்பட போகுதுன்றதுல ரொம்ப தீவிரமாக இருக்கீங்க. சில விஷயங்களை வந்து நோனா நோ தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கும்போது, கூட்டணி பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? $1 million கொஸ்டின் இது. நீங்கள் ஏன்னா உங்கள் பைலாஸை பற்றி நீங்கள் இன்டெப்த்தாக போய் இன்டலெக்சுவலாக பல விஷயங்களை சொல்லும் போது, ஏன்னா இது பதிவு சரிங்களா, அப்போது வந்துட்டா கூட நீங்கள் இது ப்ரிப்பேராக இருக்கணும். மேபி நீங்களும் பார்க்க தான் போகிறோம், பேச தான் போகிறோம். திஸ் இஸ் நாட் சம்திங் நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டு பதில் சொல்கிற மாதிரி விஷயம் கிடையாது. அடிப்படையில் நான் சில விஷயங்கள் நம்புகிறேன், நான் அதை இங்கே பதிவு பண்ணுறேன், கொஞ்சம் தைரியமாகவே பண்ணுறேன். சரி, முதல்ல வந்து எனக்கு என் வீடு முக்கியம், அப்புறம் என் நாடு முக்கியம், அப்புறம் வந்து என்னோடய சொந்தக்காரங்க முக்கியம். எனக்கு நான் இருக்கிற என் ஃபேமிலி முக்கியம், என் தெரு முக்கியம், அப்புறம் பக்கத்து தெரு முக்கியம். இப்படி புரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். எனக்கு என் வீடு அப்படின்றது தமிழ்நாடு, எனக்கு என் தெரு அப்படின்றது இந்தியா, என்னுடைய தொப்புள் உறவுகள் என்னுடைய தாய்மொழி பேசுகிறவங்களாக இருந்தாலும் அவங்க பக்கத்து தெரு. ஸோ இங்கே முதலுக்கே மோசமாக போயிட்டு எனக்கு பெரும் பிரச்சனை வந்து என் தமிழ்நாடு பத்திரமா இருக்கணும். தமிழ்நாட்டிலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்போது நான் இந்த தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், என் வீட்டை முதல்ல நான் காப்பாற்றணும் போது நான் எனக்கு என் வேலையை முதல்ல செய்யணும். கரெக்டாக? இந்த ஃபேக்டர் இது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ஓகே, புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுக்கோங்க, இல்லை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எனக்கு என் நாடு முக்கியம், என் வீடு முக்கியம் முதல்ல. ரெண்டாவது, எப்பயுமே வந்து அந்த ஒரு தலைவன், அந்த தலைவனுடைய கன்விக்ஷன் தான் வந்து எந்த உலகமே அப்படி தாங்க வழியாயிருக்கு. இந்த உலகம் உருவான விதம், இந்த உலகம் டிசைன் ஆனது இப்படி தான். ஒரு தலைவன் வருவான், அந்த தலைவன் வந்து அடம் பிடிச்சவனாக இருப்பான். எனக்கு என் மக்களுக்கு நல்லது நடந்தே ஆகணும். அவனை வந்து அன்னைக்கு வந்து காம்ப்ரமைஸில் போகிறவங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு புரியாது. இது என்ன கொஞ்சம் தானே அப்படின்வாங்க, எனக்கு இப்படி தான் வேணும். நிறைய பேர் அப்படி இருந்திருக்காங்க. எனக்கு சுதந்திரம் வேணும், எனக்கு அது என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அந்த மாதிரி ஒரு கன்விக்ஷன் இருக்கிற ஒருத்தர் தான் இங்கே வந்து போய் ஜப்பான்லேருந்து ஆர்மியை கூட்டின்னு உள்ளவர். இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். சவுத் ஆஃப்ரிக்காவில் நல்ல லீடராகவே இருந்திருக்கக்கூடிய ஒருத்தர் இங்கே வந்து சட்டை கழட்டி போட்டு அரை துண்டோட நாடு ஃபுல்லாக நடந்தார். ஒரு புடிவாதம், இது வந்து ஒரு புடிவாதம். அதே மாதிரி ஒரு புடிவாதம் தான் பல தலைவர்கள் நம்ம மாதிரி சொல்லலாம். பெரியார் இருக்கிறது ஒரு பிடிவாதம், காமராஜர் இருக்கிறது ஒரு பிடிவாதம், ஏன் அண்ணாக்கும் எம்ஜிஆர் இருக்கிறது கூட ஒரு பிடிவாதம். அந்த பிடிவாதங்கள் தான் அந்த மக்களையே, இந்த ஜனநாயகத்தையே இந்த போக்கை மாற்றிருக்கு. எவனோ ஒருத்தன் நெருப்பு வேணும்னு பிடிவாதம் பிடிச்சி அவன் கல்ல உரசி தானே நெருப்பு வந்தது. ஹீ குட் ஹவ் சோஸ் டு பி அதர் லைக் அதர்ஸ். அவன் வந்து அந்த ரா மீட்டை சாப்பிட்ருக்கலாம், இல்லை பழங்கள் மட்டும் சாப்பிட்டு வாழ்ந்துருக்கலாம். பட் ஹி சோஸ் டு ஃபைண்ட் டிஸ்கவர் ஃபயர் இல்லையா? இந்த மாதிரி அடம் பிடிச்ச லீடர்ஸ் தான் வந்து மனுஷக்கோட வாழ்க்கையவே வந்து திசை மாற்றி விட்ருக்காங்க. இந்த உலகத்தின் திசை மாற்றிகள் இவங்க தான். தே டோன்ட் கோ ஃபார் நார்மல். ஒரு அடம், ஒரு பிடிவாதம் இருக்கும் அவங்ககிட்ட. இப்போது அதுபோல் இங்கே சில பேர் கன்விக்ஷனோடு இருக்க லீடர்ஸ், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற லீடர்ஸ் கிட்ட நீங்கள் யாரை வேணால் கொடுக்கலாம்.
அது அந்த கட்சிக்குள்ளே வரக்கூடிய முக்கியஸ்தர்களாக இருக்கலாம், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கொடி தொண்டனாக இருக்கலாம், கூட்டணிக்கு வர ஒரு கட்சியாக இருக்கலாம். இன்ஃபேக்ட் இன்னும் கூட சிம்பிளாக சொல்கிறேன், எதிர்கட்சி ஆட்சியில் இருக்கும்போது ஒரு மோசமான அதிகாரியாக இருந்தவனாக கூட இருக்கலாம். இந்த கன்விக்ஷனோட இருக்க தலைவர் இருக்கார்ல, அவர் இவங்க எல்லாரும் நெறிப்படுத்துவார். ஹீ வாண்ட் லெட் பீப்புள் டிவியேட். நான் கோடு போட்டேன், இந்த கோடு மேலே வேலை செய். இப்போ நான் கேட்குறேன், தமிழகத்தில் நடக்கக்கூடிய லஞ்ச லாவண்யம் ஊழல் அட்டூழியங்கள் எதுக்குமே வெறுமனே இந்த கட்சிகள் அந்த கட்சியில் இருக்க க்ரீம் மட்டும் காரணமா, இல்லை ஒட்டுமொத்த பேரும் காரணமா, அந்த பியூரோக்ரஸியே காரணமானா எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்க தான் செய்யுது. கரெக்டுங்களா? இப்போ தலைமையை மாற்றுறதுக்கு ஒரு நல்ல தலைமையை நான் கொண்டு வரேன். அந்த பியூரோக்ரஸி மொத்த பேரும் என்ன வேலை எடுத்துக்க முடியுமா என்ன? நம்ம அந்த பியூரோக்ரஸி எடுத்து வச்சு இப்படி தான் வேலை செய்யணும். லஞ்சம்லாம் இல்லை, நான் வாங்க விட மாட்டேன், எனக்கு வேலை செஞ்சாகணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். ரைட் டு சர்வீஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அரசாங்கம் நம்ம கொடுக்கக்கூடிய சேவைகளை இப்படி கொடுக்கணும், இத்தனை நாளுக்குள்ளே கொடுக்கணும், இதெல்லாம் ஃபார்மெட்டுன்னு சொல்லி ஒரு லா போடலாம் அப்படின்னு சொல்லி 2021 திமுகவோட வாக்குறுதியில் இருக்குது. நமக்கு கிடைக்கக்கூடிய அரசாங்கத்துலேருந்து வரக்கூடிய சர்வீசஸுக்கு உரிமை இருக்குது. அதை இந்த மாதிரி கேட்கலாம், இத்தனை நாளில் கொடுக்கணும், கொடுக்கட்டே அவங்க வந்து ப்ராசிக்யூட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வரும்னு சொன்னாங்க, கொண்டு வரல. அதுக்கு கேஸ்லாம் ரொம்ப நாள் நடந்து கூட அது வரவே இல்லை. இப்போ அந்த சட்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தாவேக்கா ஆட்சியில் கொடுக்காம இருக்க முடியாது. ஒரு விஏஓவால் லஞ்சம் கேட்க முடியாது, ஒரு தாசில்தாராலேயோ இல்லை ஆரையாலேயோ இல்லை ஒரு மணல் கடுத்தல நடக்க விட முடியாது. ஒரு மனுஷன் சாமானியன் கேட்கறதுக்கு அங்கே வழி கிடைக்கும். அப்போது சிஸ்டத்தை மொத்தத்தையும் மாற்றணும், கட்சிக்குள்ளே இன்னாரெலாம் வரவே கூடாது, கூட்டணி இவங்கெல்லாம் இருக்கவே கூடாதுன்றது இல்லை பதில். அவங்க எல்லாரையும் வழி நடத்த போகிற அந்த தலைவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக கன்விக்ஷனோட தெளிவோடு இருக்கிறாருன்னு தான் பதில். கண்ணை முடிக்க முடியாது. யூ ஹாவ் டு கோ த்ரூ திஸ் வேர்ல்டு. இந்த வேர்ல்டில் இருக்க எல்லாத்தையும் சரி பண்ணணும். நீங்கள் தப்புக்காரை கண்டுபிடிச்சிங்கன்னா எல்லாரையும் தப்புன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் கதை முடிக்க வேண்டியதான். இறங்கணும், சரி பண்ணணும், சுத்தம் பண்ணணும், அடுத்து குப்பையாகாமல் பார்த்துக்கணும். இந்த தெளிவு இருக்கிறவன், இந்த பலம் இருக்கிறவன் தான் தலைவர். அப்படி ஒரு தலைவர் எங்கிட்ட இருக்கார். ஸோ எந்த தவறும் நடக்காத பார்த்துக்கிற சக்தி அவருக்கு இருக்குன்னு. எந்த கூட்டணி அமைந்தாலும், யார் கட்சிக்குள்ளே வந்தாலும், யார் கூட்டணியாக அமைந்தாலும், எந்த அதிகாரி எங்களோட கேபினெட்டில் எங்களுக்கு ஒர்க் பண்ண வந்தாலும் அவங்க கரெக்டாக இருப்பாங்கிறதுக்கு அந்த தலைவர் தான் ப்ரூஃப்னு சொல்லுவோம். அன்காம்ப்ரமைஸ்ட் செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ். இப்போது அன்காம்ப்ரமைஸ்டுன்றது எங்கள் தலைவரோட அடம். செக்யூலர்னா இப்போ வந்து பிறப்பால் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழேன்னு சொல்கிற யாராக இருந்தாலும் எங்களுக்கு ஆகலை, முடிஞ்சு போச்சு. இப்போ நான் திரும்ப கேட்குறேன், காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியில் ஒரு குடும்பத்தை தாண்டி வேறு பிரதமர் வந்திருக்காங்களா இல்லையா? மன்மோகன் சிங், நான் யோசிக்கிறேன் ஆக்சுவலாக. வந்திருக்காங்க. எஸ். அந்த குடும்பத்தை தாண்டி வேற ஒருத்தர் வந்து தலைவராக வந்திருக்காங்களா இல்லையா? வந்திருக்காங்க. இன்னைக்கு திரு மல்லிகார்ஜுன கார்கே வந்திருக்காங்க. அப்போது இந்த இடத்துல அவங்க அதில் இல்லை. ஆனால் திமுகவில் தலைவர் யாராக இருக்கா கடந்த 50 ஆண்டு காலமாக? இளைஞரணி 1980 ஃபார்ம் பண்ணுறாங்க. முதல் இளைஞரணி தலைவர் யார் தெரியுமா? ஐயா ஸ்டாலின். 1980 2017 வரைக்கும் அவர் தான். 2017 19 வரைக்கும் இன்ட்ரீமில் வேறு ஒருத்தர் போடுறாங்க. 2019 அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வந்துடுறாரு, இன்றைக்கி வரைக்கும் அவர் தான். எப்படி? இப்போ சொல்லுங்கள், எனக்கு சனாதனம்னா என்னன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லை, பொலிட்டிக்கல் சனாதனமாக இருக்குது. நான் சொன்னேன் எதுலேயுமே இருக்கக்கூடாதுன்றாங்க. ஓகே, நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தருக்கு ஒன்று ஆகணும், அதுக்கு அந்த தகுதி இருக்குது, அந்த தகுதி நான் வளர்த்துக்கிறேன். நம்ம சனாதனத்துக்கு எனக்கு ஐபிஎஸ் ஆகணும் சார், நான் ஐபிஎஸ் ஆகணும், எனக்கு போலீஸ் ஆகணும், உயர் காவல்துறை அதிகாரி ஆகணும். நீ படி, நீ ஃபிட்டாரு, யூபிஎஸ்சி கிளியர் பண்ணு, இல்லை குரூப் 1 கிளியர் பண்ணு, நல்லா ட்ரைனிங் போ, நல்லபடியாக ஒழுக்கமாக ப்ரொமோஷன் கிடைக்கும், நீ போலீஸ் ஆகிடும். நீ சோவாக இருக்கிறதாலையோ, நீங்கள் பிறந்ததாலையோ, இல்லை நீ இந்த மாதிரி கலரில் இருக்கிறதுனால உனக்கு அலவுடு இல்லைன்னு யார் சொன்னாலும் 6250 கோடி ரூபாய் ஒரே நாள் காலையில் வந்து கிரெடிட் ஆகிருக்கு என்னோட பெண்ணோட அக்கௌண்ட்டில். அந்த மாதிரி ஒரு தவறை வந்து இந்த மாதிரி இலவசங்களை வந்து டிவிக்கு பண்ணுமா? இல்லை இந்த ஒரு வேல்யூ, இவ்வளோ பெரிய ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவிக்கு எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கோம்? நீங்கள் அரசியல் உள்ள வந்து ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவீங்களா விஷயங்கள்லாம்? இல்லை, நம்ம வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி, எங்களுக்கு வந்து சமூக நீதி முக்கியம். இந்த சமூக நீதின்றது வந்து பல கட்டங்கள் இருக்குது. அடிப்படையில் பார்த்திங்கன்னா, மீன் பிடிக்க தெரியாதவனுக்கு என்ன பண்ணணும்? மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும். அவன் கற்றுக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவனுக்கு என்ன அடிப்படையாக தேவையோ நம்ம செய்யணும். அவனுக்கு சின்ன மீனும் ஒன்று கொடுக்கணும். கற்றுக்கிட்ட பிறகு என்ன பண்ணணும்? அவனுக்கு மீன் பிடிக்க உபகரணம் கொடுக்கணும். அவன் மீன் பிடிக்கும்போது என்ன பண்ணணும்? நீ 10 மீன் பிடிச்சியா, ஒரு மீன் கொடு, நான் கற்றுக்க போகிறவங்ககிட்ட கொடுக்கணும்.
ஏன்னா அவன் பசியில் இருக்கு, அதுக்கு பேர் தான் டேக்ஸ். மீன்லாம் பிடிச்சி நிறைய டேக்ஸ்லாம் கட்டிட்டான், இன்றைக்கி முடியல, வயசாகி போச்சு. அவனுக்கு என்ன பண்ணணும்? திரும்ப மீன் கொடுக்கணும். இப்போது மீன் பிடிக்க தெரியாதவனுக்கு கற்றுக் கொடுக்கறதோ, கற்றுக்கிட்ட ஒருத்தனுக்கு சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்கறதோ, நல்லா பிடிக்கிற ஒருத்தங்கிட்ட டேக்ஸ் வாங்குறதோ, நாளைக்கு அவன் திரும்ப பிடிக்க முடியாத சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்கறதோ தான் ஒரு அரசாங்கத்துடைய வேலைன்னு நான் நம்புகிறேன். அடிப்படையில் அதுதான் அரசாங்கம். அதில் இந்த நடுவில் சம்பாதிக்கிறவங்கிட்ட ஒன்று வாங்குறாங்க பாரு டேக்ஸ், அதை தான் டேக்ஸ்ன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இவ்வளோ தான் என்னுடைய புரிதல் இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும். இந்த இடத்துல வந்து நம்மளெல்லாம் பிரித்து இருக்கிறதுனால, தனித்தனி குடும்பங்களாக இருக்கிறதுனால, அரசாங்கம்னு ஒருத்தர் பொதுவாக நம்ம எல்லார்ட்டையும் இல்லாதவங்ககிட்ட கொடுக்கறதுக்காக இருக்கிறவங்ககிட்ட வாங்கி கொடுக்குறாங்க. இவ்வளவு தான் என்னுடைய புரிதல் இந்த சமூகத்தை பேர், இந்த அரசாங்கங்கள் பேஸில். இப்போ இந்த படிக்கிற பையனுக்கு மீன் பிடிக்க கற்றுக்கிற ஒருத்தனுக்கு கொடுக்கறதுக்கோ, மீன் பிடிக்க போகிற ஒருத்தனுக்கு உபகரணம் கொடுக்கறதையோ ஃப்ரீன்னு சொல்வீங்களா? நீங்கள் அவன் வாழ்வாதாரத்தை மேம்படுறதுக்காக செய்கிற எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து ஃப்ரீன்னு எப்படி சொல்ல முடியும்? அதை ஃப்ரீன்னு சொன்னீங்கன்னா அந்த ஃப்ரீ இருக்கு. நம்ம நாட்டில் ஒருத்தனை எனேபிள் பண்ணுறதுக்கு ஒன்று கொடுக்குறோம்னா, ஒரு பாலிசி வைஸில் ஒரு எனேபிளிங் சப்சிடி ஒன்று இருக்கும்னா, ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும்னா, அதுக்கு நான் ஃபேவர் ப்ரோ. ஆனால் நீ வேலைக்கெல்லாம் போவாத, நான் உனக்கு 2000 ரூபா தரேன், அதில் ஒரு 1500 ரூபாய்க்கு திரும்ப டாஸ்மாகில் போய் கொடுத்துருன்னு சொன்னீங்கன்னா இது எக்கானமி க்ரோ ஆகுமா? எப்படி ஆகும்? இப்போ அதனை இவங்க பண்ணுறாங்க, அவங்க பண்ணட்டும். அதை நம்ம பண்ணணுமான்றதான் கேள்வி. இப்போ இந்த இடத்துல இந்த மகளிர் திரும்ப நீங்கள் வந்து ப்ரிசைஸாக மகளிர் உரிமை தொகை வந்தீங்கன்னா, அந்த மகளிர் உரிமை தொகை பெண்களுக்கு உதவியாக இருக்கா? எஸ், உதவியாக இருக்குது. ஆனால் அது நியாயமாக இருக்கான்னு கேள்வி வருது. எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்களா? முதல் கேள்வி. ரெண்டாவது, இந்த 1000 ரூபான்னு ஒன்று கொடுக்குறீங்கல்ல, அந்த 1000 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சது எப்போ? 2027 மாதங்கள் கழித்து, 2023 டு பி வெரி ஆசீர்வாதம் 2023 செப்டம்பரில் கொடுக்குறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், அன்னைக்கு ஒரு கிராம் தங்கத்தோட விலை எவ்வளோ? இன்றைக்கி ஒரு கிராம் தங்கத்தோட விலை எவ்வளோ? அப்போது அன்னைக்கு அந்த 1000 ரூபாயோட மதிப்பு இன்றைக்கி அந்த 1000 ரூபாயோட மதிப்பு ஒன்றா? நான் ஒன்று சொல்கிறேன், அந்த பெண்மணிகளுக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு, தனக்குத்தானே சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்களா? ஆனால் அது என்ன ஆனால் இருக்கட்டும், அன்னைக்கு செப்டம்பர் 2023 அவங்க சம்பாதிச்சது 1000 ரூபாவும் இருக்கட்டும், இன்றைக்கி அவங்க எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க சொல்லுங்கள்? 1000 ரூபா சம்பாதிச்சிருப்பாங்களா? மாட்டாங்க, கொஞ்சம் கூட. அப்போது இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் சப்போர்ட் சிஸ்டம் கரெக்டாக, இன்ஃப்ளேஷன் எக்கடு கட்டால் எனக்கு என்னன்னு சும்மா கொடுக்குற சப்போர்ட் சிஸ்டம் கரெக்டாக? இப்போ இந்த சப்போர்ட் சிஸ்டம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும்? நாளைக்கு எப்படி சப்போர்ட் ஆகும்? அவன் 1000 ரூபா மட்டும் சம்பாதிக்கலாமான்றது அவங்க கால். 2 வாட்டி அந்த வேலையை செஞ்சு 2000 ரூபா சம்பாதிக்க போகிறதும் அவங்களுடைய சாய்ஸ். இப்போ அவங்களுடைய க்ரோத்தை யார் தடுக்கிறா? யார் அவங்களுக்கு வந்து சீலிங் வைக்கிறா? இப்போ இதில் சொல்லுங்கள், இதில் எந்த சோஷியல் செக்யூரிட்டி நல்லா இருக்கு? ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு வேலைவாய்ப்பு எனேபிளிங்காக இருக்கணும். தட் சோஷியல் ஜஸ்டிஸ் சுட் பி எனேபிளிங். அவங்கள வந்து சோம்பேறித்தனமாக்கக்கூடாது, இன்னும் எனேபிள் பண்ணணும். எனக்கு பள்ளி குழந்தைங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க இல்லையா? கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடுன்னு ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. அந்த ஈவெண்ட்டில் ஒரு பையன் ஸ்டேஜில் சொல்கிறான், என்ன சொன்னாங்க வச்சிங்களா? அவன் வேலைக்கு போகிறான், அவன் காலைங்களெல்லாம் வேலை செஞ்சுட்டு படிக்கிறான், அதை தாண்டி இந்த 1000 ரூபா கொடுக்குறாங்க. அவன் கேட்குறான் முதல்வர், எனக்கு அந்த 1000 ரூபா பத்தலை, எனக்கு உதவி பண்ணு. எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாதுன்ற மாதிரி கீழே கிண்டல் பண்ண கரெக்டாக அவனை நீங்கள் கிண்டல் பண்ணீங்க. ஆனால் நான் கேட்குறேன், அந்த குழந்தை காலேஜ் முடிச்சு வெளில வந்த பிறகு அந்த 1000 ரூபா கொடுப்பாங்களா? சொல்லுங்கள், கிடையாது, நிப்பாட்டிடுவாங்க. அன்னைக்கு அந்த பையனுக்கு இந்த 1000 ரூபாயும் இருக்காது. அவன் படித்த படிப்பு வந்து ஜாப் மார்க்கெட்டுக்கு ரெடியாகவும் இருக்க மாட்டான். அப்போ அந்த பையன் என்ன பண்ணுவான்? அதை அவன் சேவ் பண்ணி அவன் ஃபியூச்சருக்காக தான் அதை கேட்குறான் இல்லையா? எப்படி 12,000 ரூபாயில் என்ன சாதிச்சிட முடியும்? சரி, 12 அதிகமாக கேட்டது. நான் சொல்கிறது, அவனை நீங்கள் டிபெண்ட்டாக மாற்றுறீங்க. நீங்கள் அவனை டிபெண்ட்டாக, அந்த 1000 ரூபாய்க்கு அவன் டிபெண்ட் ஆகிட்டான். நான் என்ன சொல்கிறேன், 1000 ரூபா இல்லை, அந்த குழந்தைக்கு 50,000 ரூபா கொடு, காசாக கொடுக்காத. அவன் படித்து முடிச்சுட்டு வெளில வரும்போது அவன் ஜாப் மார்க்கெட்டுக்கு ரெடியாக இருக்கிறதுக்கு ஒரு ஸ்கில்லோ, ஒரு கோர்ஸோ, ஒரு டெக்னாலஜியோ, ஒரு பேட்டன்ட்டோ அவன் ரெடியாக வந்தானே எப்படி இருப்பான்பா ஜாப் மார்க்கெட்டில்? இதில் வந்து நம்ம ஒன்றும் பரோபகாரம் பண்ணல, நம்மளோட சுயநலம். ஏன்னா அவன் தான் நாளைக்கு இந்த நாட்டுக்கு அந்நிய செலவனை கொண்டு வந்து கொட்ட போகிறான், அவன் தான் நாளைக்கு டேக்ஸ் கட்ட போகிறான். இது எல்லாமே டிவிக்கே பண்ணும். அப்போது தாராளமாக பண்ணும். நான் என்ன சொல்கிறேன், இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு சப்போர்ட் சிஸ்டம்னே அவங்க மேனிஃபெஸ்டோ அப்படி தான் இருக்குமா? அப்போது மேனிஃபெஸ்டோ இன்னும் சூப்பராகவே இருக்கும். இது எந்த ஃபேக் ப்ராமிஸ் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஐ கேன் வவுச் ஃபார். சொல்கிறது எல்லாத்தையுமே செஞ்சுருவீங்க, செய்கிறது போகிறது சொல்ல போகிறோம். ஏன்னா சும்மா வாய் பொழிச்ச மாங்க பொழிச்சும் கொடுத்துட்டு இன்றைக்கி மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்களேன். பாலிசி ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த பாலிசி லேப்ஸ் இல்லாத மாதிரி, ஒரு பர்ஃபார்மன்ஸ் லேப்ஸ் இல்லாத மாதிரி, நான் வந்து வானத்தை வளைச்சி ஒரு 6 கோடி துண்டா போட்டு
எல்லாருக்கும் ஒன்று கொடுத்துட்றேன்னு சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா அது நடக்காதுன்னு நமக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறதுனால அது என்ன புண்ணியம். வாட் இஸ் பாசிபிள் வில் ஹேப்பன், இதைத்தான் அவர் சொல்லிகிட்டு இருக்கார். என்ன பண்ணால் நல்லா இருக்குமோ அதை பண்ணுவேன். அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, என்ன பண்ணால் நாடு நல்லா இருக்கும், அவன் வீடு நல்லா இருக்குமோ அதை பண்ணுவாருன்னு. எல்லாருக்கும் அரசாங்க வேலை கொடுத்துருவீங்களா அப்போ? எல்லாருக்கும் அரசாங்க வேலை கொடுக்கறது, உங்களுக்கு அரசாங்க வேலை வேணுமா? உங்களை கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். இல்லை ஏங்க 15 வருஷமாக கேட்குறேன், உங்களுக்கு அரசாங்க வேலை. அதாவது எனக்கு வேணாம், 15 வருஷமாக கட்சி நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர் வந்து எல்லாருக்கும் அரசாங்க வேலை. அது எவ்வளோ பெரிய ஸ்கேம் தெரியுமா? அப்படியா? நான் உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்லவா? அனைவருக்கும் ஆடு மாடு வைக்கிறது அரசாங்க தொழில்னு சொல்கிறாரு. நம்ம நாட்டில் எத்தனை ரேஷன் கார்டு தமிழ்நாடு வரைக்கும் சொல்லுங்கள்? சற்றொப்ப 2 கோடி ரேஷன் கார்டு. ஆக்சுவலி வந்து ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 கோடி மக்கள் இருக்காங்களா ஆப்வியஸ்லி. இல்லை, நான் என்ன சொல்ல, 2.25 கோடி ரேஷன் கார்டு. ரேஷன் 2.25 கோடி குடும்பம். ஒரு 1 கோடி விட்டுருங்க, 1.25 கோடி கூட விட்டுருங்க. 1 கோடி குடும்பம் இருக்கு. இந்த 1 கோடி குடும்பத்துக்கு ஆடு மாடு கொடுத்து அரசு தொழிலாக ஆக்கலாம். இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இந்த 1 கோடி குடும்பத்துக்கு ஒரு ஆடு மாடு மேய்க்கிறது வந்தால் மினிமம் என்ன கொடுக்கணும்னு சொல்லு. என்ன கொடுக்கணும்? ஒரு 2 மாடு 4 ஆடாவது தேவைப்படுமா? ஒருத்த மாடு மேய்க்கிறத பார்த்துருக்கீங்களா? அவன் ஈஸியா ஒரு 30-40 ஆடு மேய்ப்பான், ஒரு 10-12 மாடு மேய்ப்பான். 2 மாடு 4 ஆடு மினிமம் தேவை. ஒத்துக்கிறீங்களா? ஒரு மாடோட விலை எவ்வளோ? ஒரு 50,000 1 லட்சம் இருக்குமா? 50,000 வச்சுப்போமா. 2 மாடு 1 லட்சம் ரூபா. ஒரு ஆடோட விலை ஒரு 10-12,000 வச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப கிளியராக தெரியல. அது ஒரு 50,000 வச்சுக்கலாம். 1,50,000 ஒரு குடும்பத்துக்கு. 1 கோடி குடும்பத்துக்கு 1,50,000 எவ்வளோச்சு? டக்குன்னு சொல்ல வரல. அவ்வளோ பெரிய தொகை. 1.5 லட்சம் கோடி. ரொம்ப சிம்பிள். 1.5 லட்சம் கோடி. இந்த 1 கோடி குடும்பத்துக்கு 2 மாடு, 2 கோடி மாடு, 4 கோடி ஆடு ஊருக்குள்ளே வருது. இது எங்கேருந்து வாங்க போகிறீங்க? கேள்வி 2. இதுக்கு தீவனத்துக்கு என்ன பண்ண போகிறீங்க? கேள்வி 3. இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், முதலீடு. இப்போ ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வாங்க. மாதம் தீவனம் கொடுக்கணும், மருந்து மாத்திரை கொடுக்கணும், இந்த ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஏன்னா இது அரசாங்க உத்தியோகம். பிளான் இருக்கும் அவர்கிட்ட. இருங்க, நான் கேட்குறேன், சொல்லுங்கள், சந்தோஷப்படுவேன். இது வந்து அரசாங்க உத்தியோகம். சம்பளம் கொடுக்கணுமா? போனஸ் கொடுக்கணுமா? ஹைக் கொடுக்கணுமா? பென்ஷன் கொடுக்கணுமா? 3வது 1 கோடி மாடு, நம்ம 2 கோடி மாடு, 2 கோடி மாடு, 2 கோடி மாட்டுக்கு ஒரு முதல்ல ஒரு மாடும் டெய்லி 2-3 லிட்டர் பால் கறக்குது. இந்த பாலுக்கு மார்க்கெட் எங்கே இருக்குது? வேர் ஹவுஸ் எங்கே இருக்குது? ப்ராசஸிங் யூனிட் எங்கே இருக்குது? இவ்வளோ பால் வந்தால் என்ன பண்ணுவீங்க? பால். அதே மாதிரி ஆடு, அவ்வளோ கறி வருது, எல்லாத்தையும் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ப்ராசஸிங் யூனிட் எங்கே இருக்குது? அதுக்கான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எங்கே இருக்குது? இன்றைக்கி தேதிக்கு 10.5 லட்சம் கோடி கடன். நீங்கள் சொல்கிற கேபிட்டல் அவுட்லே ஒரே நாளில் 1.5 லட்சம் கோடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். டே 1 1.5 லட்சம் கோடி எடுத்து வைக்கணும். கையில் காசு இருக்கா? ஒரு ப்ராஜெக்டை, ஒரு பிளானை போடுற அப்படி தானே போடுவோம். நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க, என்ன யோசிப்பீங்க? ஸ்டூடியோ 5 வருஷமாக பிளானே நம்ம தான் பேசிகிட்டு இருக்காரு. அப்போது நான் கேட்குறேன், இதுக்கு பார்த்து பிளானை சொல்லுங்கள். நான் ஏன் எதிர்த்து பேசுகிறேன்றது இப்போ தெரிஞ்சுக்கேன். நான் கேட்குற கேள்வி ரொம்ப ஒரு லேமான, ஒரு அடித்தட்டு மக்களுக்கும் புரியக்கூடிய ஒரு நம்பர்ஸ் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், ஐ எம் நாட் கோயிங் இன்டு டூ மச் டெக்னிக். ரொம்ப சிம்பிளாக இது நீங்கள் ஒரு ஷார்ட்ஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா யாருக்கும் புரியும். கீழே 10 பேர் வந்து நாம் தமிழ் திட்டுவான், அந்த லீஸ்ட் பாதர். பட் மை கொஸ்டின் இஸ் வெரி சிம்பிள். இதுக்கு என்னங்க சொல்யூஷன் வச்சுருக்கீங்க? கட்டி போட்டுருவேன், லைட்டு கேமரா, குளம் வெட்டிடுவேன், இது வெட்டிடுவேன். எவ்ரிபடிஸ் ப்ராப்பர்ட்டிஸ், நோபடிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை தான் கம்யூனிசம் சொல்லுது. கம்யூனிசத்தோட கிரிட்டிசிசத்தில் எல்லாருக்கும் ஒன்றுன்னு சொன்னீங்கன்னா அது எவனோ அதை பார்த்துக்க மாட்டான்றது தான் ப்ரூஃப். உணதன் கொடுத்தினா அவன் பார்த்து. இப்போ இப்படி தூக்கி அப்படியே போட்டு உள்ள தள்ளி கதவு பண்ணினா யாரோட பொறுப்பு? யார்? சும்மா வந்து மேனேஜர் பார்த்துருவார், சூப்பர்வைசர் பார்த்து. இல்லை, திஸ் இஸ் நாட் ஹவு இட் ஒர்க்ஸ். இல்லைங்களா? அப்போ எனக்கு இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் டிஸ்பேரிட்டிஸ் இவ்வளோ இருக்குது. நீங்கள் சொல்கிற ஒரு ஸ்கீமில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த ஸ்கீமுக்கு பதில் இல்லைன்னா அப்புறம் அரசுங்க வேலை எடுத்து நீங்களே பாருங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாருக்கும் அரசு உத்தியோகம் வேண்டாம். இந்த நாட்டில் ஒரு சிஸ்டமாக எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு இந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய தவறுகளை எடுத்தாலே போதும். லஞ்சம், ஒரு டிரைவர் ஆகணுமா, அவன் லைசன்ஸை வாங்கலாமா, அவன் லஞ்சம் இல்லாமல் லைசன்ஸ் வாங்கலாம், சந்தோஷப்படுவான். லஞ்சம் இல்லாமல் ஒரு வண்டி எஃப்சி பண்ண முடிஞ்சாலும் சந்தோஷப்படுவான். நாட் நெசசரிலி யூ நீட் டு மேக் இம் எ கவர்மெண்ட் டிரைவர்.
அந்த டிரைவருக்கு ஒரு லைசன்ஸும் எஃப்சியும் லஞ்சம்லாம் வந்தாலும் அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். ரெகுலராக வந்து ஒரு மனிதனோட வாழ்வில் வந்து அவன் பார்க்கக்கூடிய சந்திக்கக்கூடிய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக கொண்டு போய் அவனுக்கு டக்குன்னு சேர்த்துட்டாலே முதல்ல ரொம்ப நல்லா இருப்பான். முதல்ல சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கணும். நமக்கு ஒன்று தேவைன்னா அரசாங்கம் அங்கே கை கொடுக்க இருக்கணும். நமக்கு ஒரு குறைனா அரசாங்கம் கவலைப்படணும். ரெண்டாவது அரசாங்கத்தாலே தலைவலி வரக்கூடாது. ரெண்டே விஷயம் தான், ஒன்று மெடிக்கல், இன்னொன்று எஜுகேஷன். இதில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா? டெஃபினட்டாக எஜுகேஷன் அண்ட் மெடிசன் எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு ரூட் மேப் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சிஸ்டம் நீங்கள் கொலாப்ஸ் பண்ண முடியாது. அதுதான் பேசிக் ரூல். இங்கே ஒரு பார்ட்டி புதுசாக வருதுனாலே மக்கள் என்ன யோசிப்பாங்கன்னா இவன் என்ன பண்ணுவான்னு புரியாது. ஒரு ப்ராப்பரான ப்ரைம் பார்ட்டி வருது, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டி வருதுன்னா அவனுக்கு புரியும் இவன் கொலாப்ஸ் பண்ண மாட்டான் சிஸ்டமை. இங்கேருந்து எப்படி பெட்டர் பண்ணலாம், எப்படி கான்ஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், எப்படி டிரான்ஸ்பரண்ட் ஆகலாம், எப்படி அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க அக்கௌண்டபிள் ஆகலாம், இவ்வளோதான் வேணும். மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி சிம்பிள். இவங்க காம்ப்ளிகேட் பண்ணுறாங்க. ஒரு ஜோக்கில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், 6000 கோடி 6 கோடி கோடி, ஏண்டா 6 கோடி கோடியெல்லாம் பட்ஜெட்டில் போகிறீங்களாடா, எங்களுக்கு அதை பிரித்து 6 கோடி பேருக்கு ஆளுக்கு 1 கோடி கொடுத்தீங்கன்னா சரியாக போச்சாரான்னு கிண்டல் பண்ணுவாங்க. அது அப்படி இல்லை. இந்த சிஸ்டம் இந்த வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சில செலவுகள் இருக்குது. அந்த செலவுகளுக்கு சில காரணங்கள் இருக்குது, சில லீக்கேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த லீக்கேஜஸ் அரெஸ்ட் பண்ணுவோம், அடுத்தபடி அடுத்த வருஷம் செய்வோம், அதுக்கு அடுத்தபடி அடுத்த தலைமுறை செய்யும். கதையே இல்லாமல் ஒரு கதை பேசிகிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு புருடா விட்டுட்டு இருந்தீங்கன்னா தட் ஒன்ட் ஒர்க். ப்ராக்டிக்கலாக வாட் வி ஹேவ், இப்போ நீங்கள் இருக்கிற லைஃப் ஸ்டைல் நீங்கள் இருக்க போகிறீங்க, நீங்கள் பண்ண போகிறீங்க. உங்களை வி வில் எனேபிள் லிட்டில் மோர். உங்களுக்கு இருக்க சில பிரச்சனைகளை வி வில் சார்ட் அவுட். இந்த இடம் வந்து லா அண்ட் ஆர்டரில் சேஃபாக இருக்கும், ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கும், உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான சப்போர்ட் சிஸ்டம் ப்ராப்பராக இருக்கும். ஏற்கனவே இருக்குது, அது ஒர்க் ஆகலை, அந்த மிஷினரித்தையே ஒழுங்காக ஒர்க் பண்ண வைக்க போகிறோம், அவ்வளோதான். தட் இஸ் வாட் இஸ் கால்ட் கவர்மெண்ட் மிஷினரி. வி ஆர் நாட் ஹியர் ஃபார் கவர்னிங், வி ஆர் ஹியர் ஃபார் கவர்னன்ஸ். அந்த தெளிவு எங்களுக்கு இருக்குது. பல்வேறு விஷயங்களை நம்மளோட பகிர்ந்து வைக்க நன்றி. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஹெல்ப்.